என்னுடைய பையன் வந்து வேலையை பார்க்கல, ஆனா லவ் பண்றான். பிறகு எனக்கு தெரிய வந்துச்சு. தெரிய வரும்போது 2 பேரும் ஒரு நாங்களும் கோல்பட்டில இருக்கோம், அவங்களும் கோல்பட்டில இருக்காங்க. விவரம் சொன்ன உடனே நான் சொன்னேன், என்னம்மா கல்யாணம் முடிக்கணுங்கம்மா, ஒரு வேலை பார்க்கல இல்லம்மா, வேலை பார்த்தா முடிச்சிடலாம், வேலை பார்க்கலாமா அப்படின்னு. அவர் என்ன, இல்லம்மாமா நான் வேலை பார்க்கேன், நான் கல்யாணம் முடிஞ்ச ஒரு 6 மாசத்துல உங்களுக்கு பையனுக்கு நான் வேலை வாங்கி தரேன், என் பொறுப்பு அப்படின்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்தாப்ல. நீமா பரவாயில்லப்பா. எனக்கு ஒரு தெம்பு வந்துச்சு. திருமணம் நடத்தி ஒரு 6 மாசத்துல பையனுக்கு வேலை கிடைச்சிச்சு, வாங்கி கொடுத்துட்டா, சொன்ன மாதிரி வாங்கி கொடுத்துட்டா. இப்போ வந்து என்ன சார் வந்து கோவில்பட்டிலே ஒரு பெரிய வீடு வாங்கிட்டான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருக்காதா பின்ன ஒரு வேலை இல்லையா நமக்கு? எல்லா வேலையும் தான் பாத்துருச்சு. ஆனா அது எப்படி ஒரு வேலையும் இல்லாத ஒருத்தரை நான் கல்யாணம் பண்ணி கொடுங்க, எனக்கு நான் வச்சு காப்பாத்துறேன், நான் வேலை பாத்துக்கிறேன், அப்புறமா ஒரு வேலையை வாங்கி கொடுத்துறேன்னு எப்படி ஒத்துக்கிட்டீங்க? ஏன்னா எந்த கெட்ட பழக்கம் கிடையாது, வேலை மட்டும் தான் இல்ல, வேற மட்டும் கிடையாது. என்ன ஒர்க் பண்றாரு அவரு? அவங்க கேபிள் டிவி ஆபரேட்டரா இருக்காங்க. ஆக்சுவலா 2 பேரும் சேர்ந்து முன்னேறது எப்பவுமே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா. ஆக்சுவலா நான் கூட எனக்கு சின்ன பசங்களுக்கு தான் நான் சொல்லுவேன், கொஞ்சம் கஷ்டம் இருக்கல கல்யாணம் பண்ணிக்கங்க, தப்பு இல்ல, லைஃப்ல செட்டில் ஆயிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்காது. ஒரு பியூட்டிஃபுல் ஃபீலிங் அது. 2 பேருமா சேர்ந்து க்ரோ ஆகுறது இருக்குல்ல, அது இன்னும் கொஞ்சம் அந்யோன்யத்தை உருவாக்கும். அதுவே கடைசியில பிரிய விடாது, 2 பேருமே பிரிய விடாது.